السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خير لهم بل هو شر لهم سيطوقون ما عملوا به يوم القيامة. وقال تعالى: والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய அன்பை பெற வேண்டும், இறைவனுடைய திருப்தியை நெருக்கத்தை பெற வேண்டும், இறைவனுடைய சந்தோஷத்தை பெற்ற அடியானாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் வணக்க வழிபாடுகள் என்ற பெயரால் பல வகைகளில் மனிதர்கள் தங்களை வருத்திக் கொள்வதை பார்க்கிறோம். அவர்கள் செய்வது சரியா தவறா, அப்படி செய்வதன் மூலமாக இறைவனுடைய அன்பை பெற முடியுமா, இறைவனுடைய நெருக்கமும் சந்தோஷமும் அவர்களுக்கு கிடைக்குமா, இதுவெல்லாம் ஒரு புறம். ஏன் இவ்வாறு தங்களை வருத்தி கொண்டு அவர்கள் சில விஷயங்களை செய்கிறார்கள்? எப்படியாவது இறைவனுடைய நெருக்கத்தை, அன்பை, பாசத்தை பெற்றுவிட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் இறைவனுடையது. நம்மை படைத்தவன் இறைவன், நம்மை வாழ்வித்துக் கொண்டிருப்பவன் இறைவன். அவனுக்காகவே தவிர வேறு எதற்காக நாம் வாழ்வது? இப்படி ஒரு சாரார். இன்னொரு சாரார் இறைவனை நம்புவதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள். கடவுளை மற, மனிதனை நினை. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும், இதுதான் சரியான புரிதல். அதை விட்டுவிட்டு இறைவனை வணங்குவது, இறைவனுக்காக பாடுபடுவது, இதுவெல்லாம் அர்த்தமற்ற விஷயங்கள். அதைத்தான் சுருக்கமாக நாங்கள் சொல்லுகிறோம், கடவுளை மற, மனிதனை நினை. இது ஒரு சாரார். ஒன்று, இந்த எல்லைக்கு சென்று விடுகிறார்கள். எல்லாமே கடவுள், எல்லாமே கடவுளுக்காக, நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், மனைவி, மக்கள் எதுவுமே தேவையில்லை. இது ஒரு நிலை. கடவுளே தேவையில்லை, கடவுளை நம்புவதே மடமைத்தனம், கடவுளை நம்புபவன் காட்டுமிராண்டி, இது ஒரு நிலை. அன்பானவர்களே, இஸ்லாம் இந்த இரண்டிற்கும் மாற்றாக நடுநிலைமையான ஒரு கொள்கையை சொல்லுகிறது. இறைவனை நினைக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறைவனுக்காகவே சர்வசதா காலமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. உண்மையில் நாம் இறைவனை நினைப்பதாக இருந்தால், இறைவனுக்கு கட்டுப்படுவதாக இருந்தால், இறைவன் கற்றுக் கொடுத்த வழிமுறையை அடிப்படையாக கொண்டு நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களுடைய நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். இறைவனை நம்பி இறைவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நம்மோடு வாழக்கூடிய மனிதர்களுடைய நலனுக்காக பாடுபடுதல் என்கிற ஒரு நடுநிலைமையான கொள்கையை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் இஸ்லாத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். உதாரணம் சொல்லுவதாக இருந்தால் ஏராளமான விஷயங்கள். அதில் ஒன்றாக இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளுள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஜகாத் தொடர்பான விஷயமும் இந்த அடிப்படையிலேயே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எதற்காக ஜகாத் வழங்குகிறோம்? இறைவன் வழங்க சொன்னான் என்பதற்காக வழங்குகிறோம். நாம் வழங்கக்கூடிய இந்த ஜகாத் இறைவனுக்கு தேவையற்றது, நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியதாக, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியதாக, செயல் இறைவனுக்காக, பயன் நம்மோடு வாழ்பவர்களுக்காக என்கிற உயர்ந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இஸ்லாம் இந்த ஜகாத் என்கிற வணக்கத்தை நம் மீது விதியாக்கி இருக்கிறது.
அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜக்காத்தை பத்தி புதுசா என்ன சொல்ல போறீங்க. காலங்காலமா மக்தப மதரசாவிலிருந்து எங்களுக்கு ஜக்காத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்று ஜக்காத். இப்படி புரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் ஜக்காத் தொடர்பாக நம்மிடம் யாராவது ஏதாவது கேட்டால் அது பற்றிய தெளிவான விளக்கங்களை கொடுப்பதற்கு நமக்கு அது பற்றிய ஞானம் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அதையும் கடந்து இது நம் மீது கடமை, எனவே நாம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலும் நாம் அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். நம்ம தான் தர்மம் செய்கிறோமே, நம்மளை எப்படி அக்கறை இல்லாம இருக்கிறோம்னு சொல்லுவீங்க அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அன்பானவர்களே, உண்மையிலேயே ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். ஜக்காத் என்பது இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் ஒன்று என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் மற்ற தொழுகை, நோன்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல லட்சங்கள் செலவு செய்து செல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய விஷயத்தில் அக்கறையோடு இருக்கக்கூடிய பலர் ஜக்காத் விஷயத்தில் மிகச் சரியாக நடக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்பதை நாம் சொல்லக்கூடிய விஷயங்களிலிருந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஜக்காத் என்றால் என்ன? ஜக்காத் என்ற இந்த வணக்கத்திற்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? ஜக்காத் எந்த அளவிற்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஜக்காத்தை இஸ்லாம் ஏன் கடமையாக்கி இருக்கிறது? யார் மீது கடமையாக்கி இருக்கிறது? ஜக்காத்தை எப்படி கணக்கிட வேண்டும்? ஜக்காத்தை எப்பொழுது கொடுக்க வேண்டும்? யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஜக்காத்தை ரமலான் மாதத்தில் தான் கொடுக்க வேண்டுமா? ஜக்காத் கொடுக்காதவர்களுடைய மறுமை நிலை என்ன? இப்படி பல கேள்விகள், பல தலைப்புகள், பல நாட்கள் தொடர்ச்சியாக பேசக்கூடிய அளவிற்கு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஆதாரமான தகவல்கள். ஆனாலும் சுருக்கமாக கொடுக்கப்பட்ட நேரத்தில் நாம் இது தொடர்பான ஒரு ஆர்வத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தேவையான அடிப்படை விஷயங்களை இதுவும் ஒரு கடமை என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்வோம். அது என்ன இதுவும் ஒரு கடமை? நம்ம ஆரம்பத்தில் சொன்னதுதான், தொழுகையை கடமை என்று உணர்ந்திருக்கிறோம், நோன்பை கடமை என்று உணர்ந்திருக்கிறோம், ரமலான் மாதத்தை வரவேற்கிறோம். எப்படியாவது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் பொழுதே ஹஜ்ஜு செஞ்சிடணும், இப்படியெல்லாம் பேசக்கூடிய நாம் முறையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையை அடிப்படையாக கொண்டு கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று திட்டமிடக்கூடிய நம் மக்கள் எத்தனை பேர்? அப்படியே யாராவது சொன்னாலும் நம்ம தான் நிறைய தர்மம் கொடுக்கிறோமே, இப்படி சொல்லி தங்களுக்கு தாங்களே ஆறுதல் படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை. நம்ம தான் கேட்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறோமே. இஸ்லாம் ஜக்காத்தை பற்றி அப்படி சொல்லவே இல்லை. கேட்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறது சதக்கா. ஜக்காத்தை பொறுத்தவரை அது முறையாக திட்டமிடப்பட வேண்டும். அது தொடர்பான விஷயங்களை தான் நாம் இன்ஷா அல்லாஹ் அறியவிருக்கிறோம். ஜக்காத் என்றால் என்ன? முதல் விஷயம், யார் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தங்களுடைய சொத்து, பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்து விட்டால் அதிலிருந்து 2.5% அல்லாஹுக்காக வழங்க வேண்டிய ஒரு கட்டாய கடமையாகிய தர்மத்திற்கு தான் ஜக்காத் என்று பெயர். யாராவது கேட்டா சொல்லணுமா இல்லையா? ஜக்காத்னா என்ன? இஸ்லாத்தை யார் தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் தங்களுடைய பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட அளவை அடைந்து விட்டால் அதிலிருந்து 2.5% கட்டாயமான தர்மமாக இறைவனுக்காக வழங்க வேண்டும். அதற்கு பெயர் தான் ஜக்காத். அன்பானவர்களே, எந்த அளவிற்கு இஸ்லாத்தில் ஜக்காத் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமல். புகாரியில் இடம்பெறக்கூடிய 8வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இஸ்லாம் 5 அம்சங்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. இஸ்லாம்ங்கிறத ஒரு கட்டிடமாகவும் அதை தாங்கக்கூடிய 5 தூண்களாக 5 பெரும் கடமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக, உவமையாக சொல்லுகிறார்கள். அதில் ஒரு தூண், இஸ்லாம்ங்கிற கட்டிடத்தை சுமக்கக்கூடிய, தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தூண் என்கிற அளவிற்கு ஜக்காத்தை இஸ்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இபாதத்தாக பார்க்கிறது. மற்ற கடமைகளை எல்லாம் ஒருவர் சரிவர செய்கிறார். ஜக்காத் விஷயத்தில் அவர் நிறைவாக இல்லை என்றால் அவருடைய இஸ்லாம் முழுமையடையவில்லை என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். அது தவிர ஒரு மனிதர் முறையாக ஜக்காத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் ஈமானுடைய அடையாளம் உள்ளவராக இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 7556வது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் 5 வேளை தொழுகிறேன்,
ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறேன், ஹஜ் செய்து விட்டேன், அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காமல் இருக்கிறேன். ஆனால் ஜகாத் விஷயத்தில் நான் குறையுள்ளவனாக இருந்தால் என்னுடைய ஈமானுடைய அடையாளம் நிறைவு பெறாமல் இருக்கிறது என்பதற்கு புகாரியில் இடம்பெறக்கூடிய 7556வது ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அன்பானவர்களே, எந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்லுகிறது? இது ஒரு கட்டாய கடமை. 9வது அத்தியாயம் 60வது வசனம், 98வது அத்தியாயம் 5வது வசனம். உதாரணத்திற்கு இங்கெல்லாம் ஜகாத்தை அல்லாஹ் கட்டாய கடமை என்று சொல்லுகிறான். இன்னும் சொல்லுவதாக இருந்தால் திருக்குரானில் 31 இடங்களில் அல்லாஹ் ஜகாத்தை பற்றி பேசுகிறான். 31 இடங்களில் ஜகாத்துடைய அவசியத்தை, அதன் கண்டிப்பை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரியில் இடம்பெறக்கூடிய 1395வது ஹதீஸ், நாம் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் இஸ்லாமிய ஆட்சி இருக்குமேயானால் தங்கள் குடிமக்களிடத்தில் ஜக்காத்தை அந்த அரசாங்கம் கண்டிப்பாக வசூலிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஜனநாயக நாட்டில், சர்வாதிகார நாட்டில் அது எடுபடாதுங்கிறது ஒரு விஷயம். எந்த அரசாங்கம் இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுகிறதோ அந்த அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய குடிமக்களில் யார் மீதெல்லாம் ஜக்காத் கடமையாகிவிட்டதோ அவர்களுடைய ஜக்காத்தை கட்டாயப்படுத்தி வசூல் செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு இஸ்லாத்தில் ஜகாத் ஒரு முக்கியமான அமல் என்பதற்கு புகாரியில் இடம்பெறக்கூடிய 1395வது ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இதை விட ஜகாத்துடைய முக்கியத்துவத்திற்கு நாம் வேற என்ன சொல்றது? ஏன் இப்படி ஒரு விஷயத்தை இஸ்லாம் கடமையாக்கியது? அடுத்த கேள்வி, ஜகாத்னா என்ன? இஸ்லாம் இதுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குது? இதை எந்த அளவிற்கு கட்டாயப்படுத்துகிறது? அடுத்த கேள்வி, ஜகாத்தை ஏன் கடமையாக்கணும்? இந்த கேள்விக்கு புகாரியில் இடம்பெறக்கூடிய 1413வது ஹதீஸ் பதிலாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வறுமையை பற்றி முறையீடு செய்யப்படுகிறது. மக்கள்லாம் ஏழ்மையில் இருக்கிறார்கள், வறுமையில் இருக்கிறார்கள், பொருளாதார ரீதியான பல வகை சிரமங்களை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், ஆட்சி தலைவர் அவர்களிடத்துல முறையீடு வைக்கப்படுகிறது. அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜகாத் என்ற ஒரு முறையை கொண்டு வறுமையை ஒழித்து விடுவேன். ஜகாத் கடமையாக்கப்பட்ட நோக்கம் என்ன? வறுமையை ஒழிப்பதற்காக. உலகத்திலேயே இந்தியாவை தலை சிறந்த நாடாக ஆக்குகிறோம். 2020 இந்தியா வல்லரசு ஆயிடுங்கிறாங்க. 24 ஆன பிறகும் வறுமையை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நல்ல விதமாக இருந்த வியாபாரிகள் எல்லாம் நலிந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்துடைய ஜிஎஸ்டி போன்ற முறையற்ற வரி விதிப்பு காரணமாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜக்காத்துங்கிற ஒரு முறையை கொண்டு வறுமையை ஒழித்து விடுவேன். எந்த அளவுக்கு வறுமை இல்லாமல் ஆகிவிடும்? அடுத்த வாசகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யார் மீதெல்லாம் ஜக்காத்து கடமையாகிவிட்டதோ அவர்கள் தங்களுடைய தர்ம பொருட்களை எடுத்துக்கொண்டு அலைவார்கள். அதை வாங்குவதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள். இந்த அளவிற்கு எல்லா மனிதர்களிடத்திலும் ஜக்காத்து பற்றிய விழிப்புணர்வு சென்று சேர்ந்துவிடும். ஜக்காத்து பொருளை எடுத்துட்டு மனிதன் அலைவான், அதை வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு வறுமையை ஒழித்து இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த ஜக்காத்தை நான் ஏற்படுத்துறேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இதிலிருந்து நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்ன? ஜக்காத்துடைய நோக்கம் வறுமையை ஒழிப்பது, பணக்காரர்களை கொடை வள்ளல்களாக காட்டுவது அல்ல. முதலாளிகளை தனவந்தர் அவர்கிட்ட போனா இல்லைன்னு சொல்ல மாட்டார். இந்த அடையாளத்திற்காக இஸ்லாம் ஜக்காத்தை உருவாக்கவில்லை. ஏழ்மையை ஒழிக்கக்கூடிய ஒரு இறை ஏற்பாடாக, இறை தூதருடைய வழிகாட்டுதலாக இஸ்லாம் ஜக்காத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறத நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அன்பானவர்களே, இன்னும் நாம் இது தொடர்பாக விளங்க வேண்டிய விஷயங்கள் சர்ச்சைக்குரிய விஷயமாகவே போய் கொண்டிருக்கிறது. யார் மீது ஜக்காத்து கடமை? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? யார் பெரிய கார், பெரிய பங்களா, பல கம்பெனிகள், பல வேலையாட்களை வைத்து சம்பாத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் ஜக்காத்து கடமை. இதுதான் பெரும்பாலான முஸ்லிம்களுடைய புரிதல். அன்பானவர்களே, உண்மையை உடைத்து சொல்லுவதாக இருந்தால் பல ஆலிம்கள் கூட இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஜக்காத் அவருக்கு கடமையாகி இருக்கும். அந்த அளவிற்கு செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு ஆலிம்
நாமெல்லாம் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை, அதெல்லாம் பெரிய பெரிய முதலாளிகள் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த அளவிற்கு மார்க்க விஷயத்தில் சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது. அன்பானவர்களே, புகாரியில் இடம்பெறக்கூடிய 1405வது ஹதீஸ், அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட கணக்கீட்டின் அடிப்படையில் நம் நடைமுறை கணக்கோடு ஒப்பிட்டு சொல்லுவதாக இருந்தால் 720 கிராம் 720 கிராம்ஸ் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான மதிப்புள்ள பணமோ பொருளோ சொத்து செல்வங்களோ ஆவணங்களோ ஒருவருக்கு சொந்தமாக இருந்தால் அவர் மீது ஜகாத் கடமை. புகாரியில 1405வது ஹதீஸ். அதுல ஊகியா அப்படிங்கிற அளவுல வெள்ளி கணக்கு சொல்லப்பட்டிருக்கும். நம் நடைமுறை கணக்கோடு அந்த ஊகியா கணக்கை ஒப்பிட்டு வகுத்து உங்களுக்கு சொல்லப்படுகிறது 720 கிராம் 720 கிராம்ஸ் வெள்ளி ஒருவருக்கு சொந்தமா அந்த அளவுக்கு வெள்ளியோ அல்லது அதுக்கு நிகரான பணமோ பங்கு பத்திரமோ வாகனமோ ஏதோ இருந்தா அவர் மீது ஜகாத் கடமை. அன்பானவர்களே, எத்தனை பேர் இந்த அளவிற்கு என்னுடைய பொருளாதாரம் இலக்கை அடைந்து விட்டது, என் மீது ஜக்காத்து கடமை, நான் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் முனைப்பு காட்டக்கூடியவர்கள் எத்தனை பேர்? தங்கம் அளவுகோல் என்று சொல்லுவார்கள். அந்த கருத்துல வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் ஆதாரபூர்வமானது அல்ல. அது தலைப்பு வேறாகிவிடும் விரிவாக சென்றால். சுருக்கமாக ஜக்காத் யார் மீது கடமை? யாரிடத்தில் 720 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான மதிப்புள்ள வேறு பொருட்கள், வெள்ளி இல்ல அந்த வேல்யூ நேற்றைய கணக்குப்படி, இன்னைக்குள்ள கணக்கை பார்க்கல, நேற்றைய கணக்குப்படி 99 ரூபாய் 1 கிராம் வெள்ளி, அதை 720ஆல பெருக்கி கொள்ளுங்க. சற்றேற குறைய 72,000 சொச்சம் வந்துவிடும். அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட எந்த கடனும் இல்லாமல் பணமோ பொருளோ இருந்தால் உங்கள் மீது ஜக்காத் கடமை. அதை எப்படி கணக்கிடுறது? அதுல சிக்கல். அன்பானவர்களை, 2 வகையாக நாம் ஜக்காத்தை கணக்கிட வேண்டும். ஒன்று, ஏற்கனவே நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் இந்த அளவை எட்டிவிட்டால், 720 கிராம்ங்கிற இந்த இலக்கை எட்டிவிட்டால் அவர் மீது ஜக்காத்து கடமை. இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய மதிப்பையும் கணக்கிட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய எந்தெந்த பொருளுக்கு ரீவேல்யூ மறு மதிப்பு இருக்கிறதோ, இப்பொழுது நாம் விரும்பினால் அந்த பொருளை விற்று பணமாக ஆக்கிவிடலாம் என்கிற அளவிற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய மதிப்பையும் கணக்கிட்டு அந்த அளவு இந்த 720 கிராம் வெள்ளியுடைய அளவை தொட்டுவிட்டால் நாம் ஜக்காத் கொடுக்க கடமையானவர்களாக ஆகிவிட்டோம். இருக்கக்கூடிய பொருள் அது போக நமக்கு வரக்கூடிய வரவீனங்கள், முதல்ல கணக்கு பார்க்க வேண்டியது என்ன? இருக்கக்கூடிய பொருள். இருக்கக்கூடிய பொருளுக்கு எனக்கு ஜக்காத்து கடமையாகிவிட்டது என்று சொன்னால் எனக்கு வரக்கூடிய வரவீனங்கள், அது சம்பளமாக இருக்கலாம், வாடகை மூலம் வரக்கூடிய வருமானமாக இருக்கலாம், அன்பளிப்பாக இருக்கலாம், வாரிசு முறையில் வரக்கூடிய சொத்தாக இருக்கலாம், எந்த வகையில் வரக்கூடிய வரக்கூடிய வரவீனங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கும் ஜக்காத் கொடுத்து விட்டு தான் அடுத்த விஷயங்களை பார்க்கணும். இந்த பழக்கம் இஸ்லாமிய சமூகத்தில் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? ஜக்காத்து தானேங்க நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டுங்க அப்படின்னு சலிப்பு தட்டக்கூடியவர்களை நோக்கி நாம் கேட்கிறோம். எத்தனை பேர் என் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், பண மதிப்பு மிக்க பொருட்கள், அதனுடைய வேல்யூ, அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமே. 4 ஆண்ட்ராய்டு போன் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா 80,000 ரூபாய் ஜக்காத்துடைய அளவை எளிமையாக எட்டி விடுகிறார்கள். 1.25 லட்சம் ரூபாயில காலேஜ் படிக்கிற பையனுக்கு போன், அவன் மீது ஜக்காத்து கடமை. அன்பானவர்களே, இஸ்லாம் எதையெல்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கிறதோ அது விஷயத்தில் நாம் அக்கறையற்றவர்களாக இருக்கிற காரணத்தால் உலகிலேயே ஏழ்மையில் வாழக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமூகத்தில் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை, பின்தங்கி இருக்கிறோம். இதுவெல்லாம் ஒரு வகை அரசாங்க ரீதியான காரணங்கள். இஸ்லாத்தின் பார்வையில், இஸ்லாமியர்களின் பார்வையில் நாம் பார்க்க வேண்டுமானால் இஸ்லாமிய செல்வந்தர்கள், ஜக்காத்து கடமையான முஸ்லிம்கள் தங்களுடைய ஜக்காத்தை முறையாக நிறைவேற்றாததும் இஸ்லாமிய சமூகத்தில் ஏழைகள் அதிகமாக இருக்க ஒரு காரணம் என்பதை நம்மால் மறுக்க முடியுமா? ராஜேந்திர சச்சார் கமிட்டி சொல்லுகிறது, ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி சொல்லுகிறது, உண்மை. நம்ம அதெல்லாம் மறுக்கல்ல. இத்தனை பேர் ஒருவேளை உணவுதான் சாப்பிடுகிறார்கள், இத்தனை பேர் வீட்டில் கழிவறை இல்லை, இத்தனை பேருடைய தின வருமானம் இவ்வளவுதான், அனைத்தும் உண்மை. அந்த உண்மைக்கெல்லாம் மகுடம் வைத்தார் போன்ற ஒரு பெரிய உண்மையை சமூகம் மறந்து விட்டது. கடமையான ஜக்காத்தை, ஜக்காத்து கடமையானவர்கள்
நிறைவேற்றாததும் இஸ்லாமிய சமூகம் வறுமையில் வாடுவதற்கு ஒரு காரணம் என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய வேல்யூபிள் திங்ஸ், அதாவது இப்போ அதை வித்தோம்னா காசு ஆகுங்கிற நிலையில உள்ள பொருட்களுடைய வேல்யூவை போடுங்க. அந்த வேல்யூ 720 கிராம் வெள்ளியுடைய மதிப்பை தொட்டுவிட்டால் உங்கள் மீது ஜக்காத்து கடமை. அதனுடைய மொத்த மதிப்பில் 40 ஒரு பங்கு, அதாவது 2.5% நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கடமைக்கு ஆளாகி விட்டீர்கள். பெரிய அளவுக்கு ஜக்காத்துடைய தொகை வருகிறது, ஒரே அட்டம்ப்ட்ல கொடுக்கணுங்கிறதல்ல. கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், இனி எவ்வளவு கொடுக்க வேண்டும், ஒரு பட்டியல் தயார் செய்து விடலாம். சம்பளம் வாங்குகிறோம், வாங்கியவுடன் அதில் 2.5%, அதாவது 40 ஒரு பங்கு. நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை 40 வகுத்தால் என்ன தொகை வருகிறதோ அது நீங்கள் கொடுக்க வேண்டிய சம்பளத்திற்குரிய ஜக்காத். சம்பளம் வாங்கின உடனே ஜக்காத்தை கொடுத்துட்டீங்க, அதுக்கு பிறகு அந்த பணத்துல இருந்து நகை வாங்கினாலோ, வாகனம் வாங்கினாலோ, வேறு வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கினாலோ மறுபடியும் ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. இஸ்லாமிய பார்வை கொடுத்த பொருளுக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் யார் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய நம்பிக்கை இதுவாக இருக்க வேண்டும். கொடுத்த பொருளுக்கு திரும்ப ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. சம்பளத்தை வாங்கியவுடன் நீங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றி விட்டால் அந்த மீதமுள்ள பணத்தை கொண்டு வாங்கக்கூடிய பொருளுக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. எவ்வளவு எளிமையான வழிகாட்டுதல், இப்படி கணக்கிடுதல். அடுத்ததாக வியாபாரிகள், நாங்க எப்படி ஜக்காத்தை கணக்கிடுறது? இன்னைக்கு 50,000 ரூபாய் வியாபாரம் நடந்திருக்கிறது, 50,000க்கு ஜக்காத்து கணக்கு பார்க்கணுமா? சில சகோதரர்கள் கேட்கிறார்கள். அன்பானவர்களே, வியாபாரம் ஆன தொகையிலிருந்து அந்த வியாபாரம் சார்ந்த செலவுகளை கழிக்க வேண்டும். கடை வாடகைக்குரிய செலவு, மின் கட்டணத்திற்குரிய செலவு, ஊழியர் சம்பளம், தினமும் அந்த கடைக்குரிய செலவுகள், வியாபாரம் சார்ந்த செலவுகள், சொந்த செலவு இல்ல, வியாபாரம் சார்ந்த பெட்ரோல் செலவு, கடை பராமரிப்பு, ஊழியர்கள் சம்பளம், தினமும் கடையில உள்ள சில்லறை செலவுகள், அது சார்ந்து வியாபாரம் சார்ந்த செலவுகளை கழித்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் லாபம். அந்த லாபத்திற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். இது கணக்கிடக்கூடிய அடுத்த ஸ்டெப். மூன்றாவது ஒரு ஸ்டெப் இருக்கிறது. சிலர் இப்படி சொல்லுகிறார்களே, எனக்கு 40,000 ரூபாய் சம்பளம் வருகிறது என்றால் எனக்கு குடும்பத்துக்கு ஆகக்கூடிய செலவெல்லாம் போகத்தான் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்றாங்களே, அப்படித்தான் செய்யணுமா? இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. மிக அழகாக மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. 9வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், குது மின் அம்வாலிஹிம் சதகாத், அவர்களுடைய செல்வங்களில் இருந்து அதற்குரிய ஜக்காத்தை எடுத்து விடுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. செல்வங்களில் ஆகக்கூடிய செலவு போக மீதி உள்ளதில் ஜக்காத்தை எடுங்கள் அல்லாஹ் சொல்லல. எனக்கு வரக்கூடிய வருமானம், இந்த மாதம் என்னுடைய சம்பளம் 20,000 ரூபாய் என்றால் அதற்குரிய ஜக்காத்தை கழித்து விட்டு, எப்ப நமக்கு ஆரம்பத்தில் சொன்னோம்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் அந்த 720 கிராம் இலக்கை அடைந்தால் தான், இல்லைன்னா மீது ஜக்காத்து கடமை இல்லை. இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்களுடைய வேல்யூ 720 கிராம் வெள்ளியுடைய அளவை கடந்து விட்டால் அல்லது அடைந்து விட்டால் அதுக்கு பிறகுதான் வரக்கூடிய வரவினத்துக்கு ஜக்காத் கொடுக்கணும். என்னுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய உடைமைகளே அந்த அளவை எட்டவில்லை என்றால் என் மீது ஜக்காத் கடமை இல்லை. யாருடைய அளவெல்லாம் அந்த அளவை எட்டிவிட்டதோ அவர்கள் அதுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும், வரக்கூடிய வரவீனங்களுக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். செலவு போக ஜக்காத்து கொடுக்கறது சரின்னு யாராவது சொன்னா, எனக்கு சம்பளம் 20,000, செலவு 22,000, வாழ்நாள்ல நான் ஜக்காத்தையே கொடுக்க மாட்டேனே, இப்படி சில ஆலிம்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சில மூடத்தனமான கருத்துக்கள், குடியிருக்க வீட்டுக்கு ஜக்காத் இல்ல, பயன்படுத்தக்கூடிய வாகனத்துக்கு ஜக்காத் இல்ல, அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நகைக்கு ஜக்காத் இல்ல, அப்ப எதுக்கு தான் கொடுப்பீங்க? இப்படியெல்லாம் சிலர் எழுதி வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த கருத்துக்களுக்கும் திருக்குர்ஆனுடைய மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஜக்காத்தை கணக்கிடக்கூடிய முறை. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, யாருக்கு ஜக்காத்து கொடுப்பது? பள்ளிவாசல் கொடுக்கலாமா, மதரசாவுக்கு கொடுக்கலாமா, இப்படி பல கேள்விகள். அன்பானவர்களே, யாரும் குழம்ப தேவையில்லை. திருக்குர்ஆன் மிக அழகிய முறையில் நமக்கு வழிகாட்டுகிறது. திருக்குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் 60வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு பட்டியலை கொடுக்கிறார். குர்ஆனை எடுத்து பாருங்க. 9வது அத்தியாயம் 60வது வசனம். வீட்டுக்கு போன உடனே குர்ஆனை எடுத்து படியுங்கள். அந்த 60வது வசனத்துல 8 வகையான சாராரை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். இவர்கள் எல்லாம் ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியானவர்கள். அந்த வகையினருக்கு ஜக்காத்தை தாராளமாக நீங்க வழங்கலாம் அப்படிங்கிறது அளவுகோல். ஏன் அந்த பட்டியலை சொல்லல? நீங்க குர்ஆனை பார்க்கணுங்கிறதுக்காக.
திருக்குரானுடைய 9வது அத்தியாயம் 60வது வசனத்தில் சொல்லப்பட்ட 8 சாரார் ஜக்காத் பெறுவதற்கு தகுதியானவர்கள். அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஜக்காத்துகளை கொடுக்கலாம். இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் ஜக்காத்தை வசூலிப்பதற்கென்று ஒரு நபர் நியமிக்கப்படுவார். அவரும் ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர். அந்த 8 நபர்கள்ல 8 சாராரில் அவரும் ஒருத்தரா இடம் பெற்றிருக்கிறார். இவர் யாருன்னு தெரியலையே, அந்த குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை மட்டும் பதிவு செய்து விடுகிறோம். ஆமிலீன அலைஹா, அதை யார் வசூலிக்கிறாரோ அவரும் அதை பெறுவதற்கு தகுதியானவர் இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா. மற்றபடி ஊர் பொது காரியங்களை எடுத்து செய்கிறார், அவரும் வறுமையில் இருக்கிறார், ஜக்காத் பெற தகுதியானவராக இருக்கிறார், தாராளமாக கொடுக்கலாம். மற்ற நபர்களை நீங்க குரானை பார்த்து படிக்கணுங்கிறதுக்காக அது விடப்படுகிறது. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஜக்காத்தை எப்ப கொடுக்கணும்? பெரும்பாலான முஸ்லிம்களுடைய புரிதல் ஜக்காத்தை ரமலான் மாதத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாக இருக்கிறது. இந்த கருத்துக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்பொழுது உங்கள் மீது ஜக்காத் கடமையாகிவிட்டதோ அப்பொழுது நீங்கள் கொடுக்க வேண்டும். ஜக்காத் கடமையாகி அதை நிறைவேற்றாமல் நீங்கள் மரணித்தால் உங்கள் மறுமை நிலை என்ன அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. எப்படி இஸ்லாமிய சமூகத்துல இப்படி ஒரு விஷயம் நுழைந்தது என்றே தெரியவில்லை. ரமலான் மாசம் வந்துட்டா ஜக்காத்தை கொடுக்கணும். வருத்தம் என்ன தெரியுங்களா? இங்க எப்படி இருக்குங்கிறது தெரியல. பல பகுதிகளில் ஒரு 200 புடவை, ஒரு 400 லுங்கி, இதையெல்லாம் வாங்கிட்டு எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்து லைன்ல வர சொல்லி அதை கொடுக்கக்கூடிய அவல நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். இஸ்லாம் இப்படிப்பட்ட ஜக்காத்தை எல்லாம் நமக்கு சொல்லித்தரவே இல்லை. சில ஜவுளி கடைகள்ல விளம்பரம் போடுகிறார்கள், ஜக்காத் சேலைகளுக்கு என்று தனி கவுண்டர்கள் உண்டு, கம்மி விலையில கிடைக்கும்னு அர்த்தம். லுங்கி உற்பத்தி நிலையங்களுக்கு போனோம்னு சொன்னா சொந்த தேவைக்கா கொடுக்கறதுக்கா? அப்படின்னா என்னங்க? இல்ல, சொந்த தேவைக்குன்னா நல்லதா காட்டுவோம், நல்ல ரகமா காட்டுவோம், கொடுக்கறதுக்குன்னா அந்த அருக்கு பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மி. இஸ்லாமிய சமூகம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு ஜக்காத்னா என்னன்னு எப்படி புரிய வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? இருக்கிறதுல எது மட்டமானதோ, இருக்கிறதுல எது விலை குறைவானதோ அதை முஸ்லிம்கள் ஜக்காத்தாக தானமாக கொடுப்பார்கள். அதனால அர்த்தம், கொடுக்கறதுக்கா உடுக்கிறதுக்கா? நீ உடுக்கிறதுக்குன்னா வேற, கொடுக்கறதுக்குன்னா இந்த இருக்கு விலை கம்மி. இதெல்லாம் கற்பனை அல்ல. விளம்பரம் சகர் நேரத்துல ஜவுளி கடை விளம்பரம், ஜக்காத் சேலைகளுக்கு தனி கவுண்டர்கள் உண்டு. ரமலான் மாசத்துல தான் அதை பத்தி சொல்லணும். ஏன்னா ரமலான்ல தான் பாய்ங்க ஜக்காத்தே கொடுப்பாங்க. அப்படி ஒரு புரிதலை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். ரமலானுக்கும் ஜக்காத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஜக்காத் எப்பொழுது உங்கள் மீது கடமையாகி விட்டதோ அப்பொழுது நீங்கள் அதை கொடுக்க வேண்டும். ஒரு சிலர் புகாரில் உள்ள ஹதீஸ் ஆதாரமா காட்டுவாங்க. 6வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தில் வேகமாக வீசக்கூடிய மழை காற்றை விட அதிகமாக தர்மம் செய்வார்கள். உண்மைதான், ஜக்காத்து கொடுப்பாங்கன்னு வரல. பொதுவான தர்மங்களை மற்ற மாதங்களை விட ரமலான்ல அதிகமாக செய்வார்கள். அந்த சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தா மற்ற மாதங்கள்ல கொடுக்கக்கூடிய சதகாக்களை விட ரமலான்ல அதிகமா கொடுங்க, அவ்வளவுதான். அதை விட்டு நாம் இப்படி தவறாக புரிந்து கொள்வது ஒரு ஆரோக்கியமான நிலை அல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஏற்கனவே சொல்லிட்டோம், வருஷம் சக்காத்து கொடுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படியா? இஸ்லாம் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை. வருடம் ஜக்காத்து கொடுக்கணுங்கிறது இஸ்லாமிய கான்செப்ட் அல்ல. கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத் தேவையில்லை. இந்த இப்ப கணக்கு பார்க்கிறோம், 15 லட்சம் ரூபாய் இருக்கு, அதுக்கு கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்துட்டோம். அடுத்த ஒரு வியாபாரம் முடிந்து அது 17 லட்சமாக ஆனது என்று சொன்னால் அந்த 2 லட்சங்களுக்கு மட்டும், இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுகிறதே தவிர வருடம் ஜக்காத்து கொடுக்கணுங்கிறதுலாம் இஸ்லாமிய வழிகாட்டுதல் அல்லங்கிறதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இந்த ஜக்காத் சம்பந்தமாக இவ்வளவு அறிவுரைகள் சொல்லப்பட்ட பிறகும் கூட, இவ்வளவு அறிவுரைகள் சொல்லப்பட்ட பிறகும் கூட இஸ்லாமிய சமூகம் இது விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறதுங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அப்படி இருந்தா என்ன நிலை? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 3வது அத்தியாயம் 180வது வசனத்துல சொல்றான், வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி ஹுவ கைருல் லஹும் பல் ஹுவ ஷர்ருல் லஹும். அன்பானவர்களே, வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹ், அல்லாஹ் தங்களுக்கு வழங்கிய அந்த செல்வத்துல கஞ்சத்தனம் செய்யக்கூடிய மக்கள் எவ்வளவு உஷாரா நம்ம யாருக்கும் கொடுக்காம சேர்த்து வச்சுக்கிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அவர்களுடைய சாமர்த்தியம், நம்ம விவரமா இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
எதை அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்காம சேமிச்சு வச்சாங்களோ அதை கொண்டு அவர்கள் கியாமத்து நாளில் வேதனை செய்யப்படுவார்கள், கழுத்து நெரிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய திறமை நம்ம யாருக்கும் கொடுக்காம சேர்த்து வச்சுக்கிட்டோம், இதனால் நாம் பெரிய ஆள் ஆயிட்டோம், நம்முடைய பணம் வீணாகாம இருக்கு, விவரமா இருக்கிறோம், அது நல்லதில்ல, அவர்களுக்கு அது கேடு என்று சொல்லுகிறார். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், அன்பிற்குரியவர்களே, 9வது அத்தியாயம் 34, 35வது வசனங்களிலே பேசுகிறான். வல்லதீன யக்னிதுன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. அவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வச்சுக்கிறாங்க, யாருக்குமே கொடுக்காம. அவங்களுக்கு சொல்லுங்க, நபியே சொல்லுங்க, அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துங்கிறத அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க. என்ன ஆபத்து தெரியுமா? யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும். எந்த தங்கத்தை எந்த வெள்ளியை யாருக்கும் கொடுக்காமல் அவர்கள் சேமித்து வைத்தார்களோ அதை நரக நெருப்பால் பழுக்க காய்ச்சி அவர்களுடைய நெற்றிகளிலும் முதுகுகளிலும் விலாப்புறங்களிலும் சூடு போடப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு சொல்லுங்கிற அல்லாஹ். அன்பானவர்களே, சொல்லிட்டு எதை நீங்கள் சேமிப்பு என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த சேமிப்பு உங்களுக்கு வேதனையாக ஆகிவிட்டது, அதை அனுபவியுங்கள். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கணக்கு பார்த்து சக்காத்து கொடுக்காம உஷாரா சேமிச்சு வச்சுக்கிட்டோம் பார், இந்த சேமிப்பு நியாயமாக பலன் தர வேண்டும், ஆனால் சேமிப்பே உங்களுக்கு ஆபத்தாக ஆயிருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 6957வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். யார் மக்களுக்கு கொடுக்காம அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காம செல்வங்களாக சேமித்து கருவூலங்களாக சேமித்து வைத்தார்களோ அவை மறுமை நாளில் கொடிய விஷம் உள்ள பாம்பாக மாறும். அது உரிமையாளர் யாரோ அவரை அது விரட்டி கொண்டே வரும். இவர் அதனுடைய வாயில் அகப்படுற வரைக்கும் அந்த பாம்பு அவரை விடாது. நீங்க நினைக்கிறீங்க நாம் சேமித்தது நமக்கு பாதுகாப்புன்னு, ஆனா அது பாதுகாப்பு இல்ல, மறுமையில் மிகப்பெரிய ஆப்பு அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லுகிறார்கள். எனவே மற்ற கடமைகள் விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு அக்கறையோடு இருக்கிறோமோ ஆர்வப்படுகிறோமோ அதே கவலையை, அதே அக்கறையை, அதே ஆர்வத்தை ஜகாத்துங்கிற வணக்கத்திலும் மேலே சொன்ன விதிமுறைகளை அடிப்படையாக வைத்து நடைமுறைப்படுத்தி மறுமையில் வெற்றி பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.